விழுப்புரத்தில் நடந்த கூட்டத்திற்கு மாநில அமைப்பு செயலாளர் சங்கர் தலைமை தாங்கினார். மண்டல தலைவர் ஆனந்தந்துரை, மாவட்ட தலைவர் நாராயணன், செயலாளர் தேவராஜன், துணைத் தலைவர் சங்கர், துணை செயலாளர் வடிவேல் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் முத்துரட்சகன் விழுப்புரம் சட்டசபை தொகுதி வேட்பாளர் ராமன் என்பவரை அறிமுகம் செய்து வைத்து கூறியதாவது: தமிழகத்தில் விஸ்வகர்மா சமூகம் பெரும்பான்மையாக உள்ளது. எங்கள் சமூகத்தை சேர்ந்தோர் நகை, தச்சு தொழில்களில் உள்ளனர். ஒவ்வொரு தொகுதியிலும் 30,000த்திற்கும் மேற்பட்டோர் உள்ளனர். ஆனால் எங்கள் சமூகத்திடம் ஓட்டுகளை பெற்றுக்கொண்டு எங்களை முன்னேற்றமடைய செய்வதற்கு எந்த முயற்சிகளும் செய்யவில்லை. ஆதலால் எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை சட்டசபைக்கும் நாடாளுமன்றத்திற்கும் அனுப்புவது என முடிவு செய்துள்ளோம். அப்போதுதான் எங்கள் சமூகமும் முன்னேற்ற நிலையை காணும். தமிழகத்தில் எங்கள் சமூகத்தினர் அதிகமாக உள்ள 50 தொகுதிகளை தேர்வு செய்து சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறோம். திருச்சி, முசிறி, மணப்பாறை, விழுப்புரம், திருக்கோவிலூர் உட்பட பல தொகுதிகள் உள்ளது. தேர்தல் கால அவகாசம் குறைவாக உள்ளதால் விரைவில் மக்களை சந்திக்க உள்ளோம். ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் எங்கள் சமூக முன்னேற்றத்திற்கு ஏதும் செய்யாததால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். பேட்டி உள்ளது. முன்னேற்றமும் இல்லாமல் மிகவும் பின்தங்கி வறுமை கோட்டு கீழே இருக்கின்ற ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிலையிலே எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த சமுதாயத்தை திரும்பி பார்க்க தயாராக இல்லை. அப்படிப்பட்ட வேளையிலே எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஆளுமைகளை, சிறந்த தலைவர்களை நாங்கள் தேர்வு செய்து வேட்பாளர்களாக களமிறக்கி தமிழகம் முழுவதும் எங்களுடைய வாக்கு வங்கியினை நிரூபிக்கும் நோக்கத்தோடு இன்றைய தினம் இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அத்தோடு எங்கள் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் அருமை சகோதரர் ராமன் அவர்களை வேட்பாளராக தேர்ந்தெடுத்து இந்த நேரத்தில் நாங்கள் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், பெருமை கொள்கிறோம். அன்பு தம்பி ராமன் அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகின்றோம். ஆமாங்க ஐயா, தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 300 அமைப்புகள் மேலே இருக்குது. அந்தந்த பகுதியில் மாவட்ட சங்கங்கள், ஒன்றிய நகர், இந்த மாதிரி சங்கங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லாதனால அவங்களை ஒன்றும் தேரல முடியல. ஏன்னா இது குலத்தொழில் சார்ந்த ஒரு சமூகம். அப்போ அந்த குலத்தொழிலை மட்டுமே இவர்கள் நம்பியிருந்த காரணத்தினால், இவர்கள் கல்வி அறிவு இல்லாத சூழ்நிலையால் அந்தந்த பகுதியில் அவர்கள் அப்படியே தச்சு வேலையாக இருக்கட்டும், நகை வேலையாக இருக்கட்டும், சிற்பத்தொழிலாக இருக்கட்டும், அந்த பகுதியை விட்டு அவர்களால் வெளிவர முடியவில்லை. அவர்களை தற்பொழுது தான் நாங்கள் ஒருங்கிணைத்து ஒரு மாநிலம் தழுவிய ஒரு அமைப்பாக கட்டமைப்பதற்கான வழியை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதை இந்த தேர்தலை தயார்படுத்தி இதுவரை நாங்கள் ஒரு 15க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அறிமுகம் செய்துவிட்டோம். இப்போ 4 நாட்களுக்கு முன்னதாக கூட கோவையிலே வடக்கு தொகுதியிலும், கிணத்துக்கடவு தொகுதி, இது திருச்சியில் மணப்பாறை தொகுதி, முசிறி தொகுதி போன்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்திருக்கிறோம். இன்றைய தினம் இங்கே வேட்பாளர்களை செய்துவிட்டு நாளை தினமும் அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு 2 வேட்பாளர்கள் 2 தொகுதிகளுக்கு திருக்கோவிலூர் நிறைவேற்றின மாதிரி தெரியலைங்களே. இப்போ அரங்காவலர் கூட தான் உறுப்பினர் அவங்க ஒரு சிலர் பண்ணத்தான் செய்கிறாங்க. இப்போ எந்த ஒரு சமுதாயமும் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்தால் மட்டுமே அவங்களுடைய கோரிக்கைகள் பூரா நிறைவேற்றப்பட போவதில்லை. ஆக தங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிற போது இப்போ மற்ற சமுதாய சாதி சார்ந்த கட்சிகள் கூட ஆதரவு தெரிவிக்கின்ற நிலைப்பாட்டையும் மீறி தாங்கள் ஒரு மாநிலம் தழுவிய ஒரு கட்டமைப்பையோ ஒரு கட்சியை உருவாக்கி அதன் மூலமாக தான் அவங்க வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் இந்த சமுதாயத்துக்கான ஒரு அரசியல் அமைப்பு வேணும், அதை நாங்கள் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். காட்டணும், இதை பிற்காலத்தில் ஒரு அரசியல் அமைப்பாகவும் மாற்றணும். இந்த சமுதாயத்துக்கான அனைத்து விதமான நோக்கங்களையும் நிறைவேற்றுவதற்கு, செயல்படுத்துவதற்கு எங்களுக்கான ஒரு வலிமை மிக்க அரசியல் அமைப்பு தேவை. இருக்காங்க 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 எல்லா இடத்துலையும். இல்லை, நாங்கள் இதுக்கு பர்மிஷன் வாங்கணும், இப்படி பல வேறு சிக்கல் இருக்குது. இதுவே நாங்கள் முன்கூடி நம்ம பர்மிஷன்லாம் தேவையில்லை அப்படி அப்படின்னா நாங்கள் உடனடியாக பண்ணிடுவோம். இப்போ இந்த நேரத்துலேருந்து நாங்கள் காவல்துறையில் தான் பேசி பிடிச்சி எல்லாம் பண்ணி தான் பண்ணுறோம். அப்போ எங்களுக்கு டைம் கால அவகாசம் இல்லை. நாங்கள் அரசியல் கட்சியாக இருந்தால் எல்லாத்துக்கும் தயாராக இருப்போம். இது புதுசாக உருவாகிற அமைப்பு தானே. திடீர்னு பண்ணோம்னா இப்போ மற்ற ஏரியாவில் 2 இடத்துல தடை பண்ணிட்டாங்க, நீங்கள் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னாங்க.